ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே பொன்னை ஆற்று வெள்ளத்தால் தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் கலவை மற்றும் ஆற்காடு பகுதிகளுக்கு கிராம மக்கள் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருளரசன் வழங்க கேட்கலாம். அருளரசன், வணக்கம். களத்தகவல்கள். நிச்சயமாக அகிலா, கலவை அருகே பெண்ணகர் ராந்தம் சாலையில் வெள்ளப்பெருக்கத்தின் காரணமாக தரைப்பாலம் முழுவதுமாக கனமழையின் காரணமாக மூழ்கியதால் 7 கிலோமீட்டர் தூரம் வரை பள்ளி மாணவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சுற்றி வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஓடைகள் மற்றும் ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு 3 மணி நேரத்துக்கு மேலாக ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக பொன்னை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணத்தால் வினாடிக்கு 6500 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பொன்னை ஆற்றின் கரை வசிக்கக்கூடிய பொதுமக்கள் 30க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை எல்லை அமைந்துள்ள பெண்ணகர் மற்றும் ராந்தம் சாலையில் தரைப்பாலம் முழுவதுமாக வெள்ள நீரில் மூழ்கி செல்வதால் அவ்வழியில் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் ராந்தம், பாரியமங்கலம், வடக்குமேடு, செங்கனாவரம், குட்டியம், மழையூர் உள்ளிட்ட கிராம மக்கள் நகர பகுதியான கலவை மற்றும் ஆற்காடுக்கு செல்ல முடியாமல் சுற்றி வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் பெண்ணகர் அரசு மேல்நிலைப்பள்ளி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ராந்தம் கிராம பகுதியில் வசிக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயின்று வருவதால் பள்ளிக்கு செல்ல சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவு சுற்றி வரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கத்தின் காரணமாக தரைப்பாலம் முழுவதுமாக சுற்றி அதனை சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த தண்ணீர் காரணமாக பாதிப்பு அடைந்து வருகின்றனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.